டேய், நம்ம வீட்டில் நம்ம தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா ஃபோன் அடிக்குது? ஏ ஏ பிரதீப் கூப்பிட்றான்டா. சாருன்னு தான் கூப்பிடணுமா? ஹலோ. ஹலோ, நான் தான் பிரதீப் பேசுகிறேன். உனக்கு ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் நீ முடிச்சின்னா உனக்கு அப்பார்ட்மெண்ட்டும் காரும் கிடைக்கும். அப்பார்ட்மெண்ட்டும் காரா? நான் வந்துட்டேன். இப்போ வந்து அந்த ரேம்பில் ஜெயிச்சு காட்டுறேன். வாங்க போவோம். நம்மளுக்கே வேலை கிடைக்கல, எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி நின்றுருந்தோம். இப்போ தான் ரேம்பில் நம்ம சேலஞ்சு பண்ணால் நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்டும் காரு பைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம ரேம்புக்கு போகலாம். ரேம்பில் என்ன சேலஞ்சுன்னா, ஸ்பீடாக போய் ரேம்பில் ஹைட்டாக போய் மேலேருந்து குதிக்கணும். குதிக்கணும்னாலே ரிஸ்க்கு தான். நம்மளுக்கு எப்படியோ அடிப்படும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அத்தனை வீடு இதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம இதுக்கு ஜெயிக்கிறோம். ஜெயித்தோம்னா இதை புது வண்டிகளாக தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ நான் வேகமாக போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம ரேம்புக்கு போகணும். இந்த எல்லா ரேம்ப்லேயும் தான் இதெல்லாம் ஷார்ட்கட்டு. நம்ம எதில் வேணால் போய்க்கலாம். ஆனால் மேலே ஹைட்லேருந்து குதிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரேம்ப் வேணாம், அது கொஞ்சம் விட்டு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஒரு ரேம்பில் ஏறலாம் ட்ரை பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு ரேம்ப் தெரியுது, அந்த ரேம்பில் ஏறி பார்க்கலாம். இறங்க. முறுக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். நான் 120 போயிட்டுருக்கேன். கவாசிக்கிலேருந்து அடிச்சுட்டு வரணும். சும்மாவா? நான் அதை திருப்பிட்டேன். இப்போ பறக்க போகிறேன் பாருங்க. ஃபுல்லாக முறுக்கிட்டு போயிட்டுருக்கேன். அச்சோ முறுக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டானே. இந்த ரேம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரேம்ப். அதனால நம்ம இப்போ இது மேலே ஏறி பார்ப்போம். பில்டிங் மேலே. இதுவும் ஷார்ட்கட்டு தான். இதில் நம்ம ஜெயிப்போம். இதில் தான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் தாவணும். பிரேக்கப் போடலாம் கீழே விழுந்துருவோம். பார்த்து மெதுவாக கிளியர் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும். நம்ம எப்படியா ஜெயிச்சாகணும். இறங்க. இப்போ நான் முறுக்கிட்டு போய் பறக்க போடுறேன் அடுத்த பில்டிங்க்கு. இது நம்ம அப்படியே பறக்கணும். முறுக்கிட்டு போடா, பறக்க போகிறேன். அச்சோ பில்டிங் மேலே வண்டியை விட்டோடனே கீழே விழுக போகிறேன். நம்மளுக்கு மொத்தமாகவே 3 சான்ஸ் தான். அச்சோ என்னடா மங்கத்த படம் அஜித் மாதிரி இது போடுறேன், வீலிங் அடிக்கிறேன். டான் 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 டான். மியூசிக்கெல்லாம் நானே வாயில் ஓட்டுக்குவேன். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு ரேம்ப் இருக்குது. அதுதான் பெரிய ரேம்ப்பு. இந்த ரேம்ப் மேலே ஏறி நம்ம இப்போ இதில் ஜெயிச்சிடலாம். ஜெயித்தா நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் பைக்கு காரு எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்ன பைக் கார் தர போகிறான்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க. நம்ம ஒரு கீழே விழுகாமல் போகணும். ஹைட்லேருந்து குதிச்சிடலாம். முறுக்கிட்டு போகலாம். கலராக போட்டு வச்சுருக்கானுங்க ரேம்ப்புன்னு சொல்லிட்டு. கண்டெய்னரை போட்டு வச்சுட்டு ரேம்ப்புன்னு போட்டு வைக்கிறானுங்க. எவன் தான் அதெல்லாம் கட்டினானே தெரியல. ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இந்த போகிறான் பாருங்க ஸ்பீடு. கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்துட்டா அவ்வளோதான். ஃபுல் ஸ்பீடில் முறுக்கிட்டு போகிறேன். அச்சோ என் ஹைட்டுக்கு வந்துட்டோம். அச்சா விழுந்துட்டேன் ஹைட்டில் இருந்து. மங்கத்தை போட்டு அஜித் மாதிரி வீலிங் அடிக்க போகிறேன். அச்சோ நம்மளுக்கு அடிபட்டுருச்சு. என்னடா இப்படியெல்லாம் ஆகுது? இதே ஒன்றுமே புரியல. ஃபோன் வருது. பிரதீப் பேசுகிறேன். இத்தனை நேரம் நீ என்னென்ன பண்ண? நான் ட்ரோன் கேமரா வச்சு பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு நல்லபடியாக டாஸ்க்கை முடிச்சிட்ட. அதனால் உனக்கு அப்பார்ட்மெண்ட்டும் காரும் பைக்கும் உனக்கு கிடைக்க போகுது. உடனே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வா. இவ்வளோ வேகமாக சொல்லி வச்சுட்டாரு. அதனால நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். ஏர்போர்ட்டுக்கு போனாலே நம்மளுக்கு ஜாலி தான்.
இப்போ நம்ம புதுசாக வேறு அப்பார்ட்மெண்ட்டும் காரு பைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போனோம்? ஸ்பீடாக போகணும். ஸ்பீடாக போகிறோன்னு பைக் மேலே ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிட்டு கார் மேலே இடிச்சிட்டேனே. இன்னொரு அடி 2 அடி விழுந்துருச்சு. என்னாலேயே முடியல. எத்தனை அடி வாங்குறது? சரி, நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு முன்னெல்லாம் பறக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ வேகமாக போகிறோம் பாருங்க. போகிறேன் ஸ்பீடாக போவேன். அந்த கொஞ்சம் தூரம் தான் ரூட்டு மாற்றி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவசரத்தில் ஏர்போர்ட்டில் எங்கே இருக்குன்னே மறந்துட்டேன். உங்களுக்கு தான் புதுசாக கிடைக்க போகுது அப்பார்ட்மெண்ட்டு, காரு எல்லாமே. என்ன காருன்னு வேற சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லா புது காரும் வாங்கியிருக்காராமா. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் தான்னா ஏர்போர்ட். நம்ம வீடு தான் இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அதான் பில்டிங்காக இருக்குது ஏர்போர்ட்டில். எப்படின்னு தெரியல. இவர் நம்மளுக்கு உண்மையை சொல்லியிருக்கார் போல். வாவ், எவ்வளோ பெரிய 2 ஏரோப்ளைன். ஒரு ஏரோப்ளைன் வச்சுருக்காரு. அப்புறம் இது வச்சுருக்காரு. இன்னொரு ஏரோப்ளைன், மினி ஏரோப்ளைன் வச்சுருக்காரு. இவ்வளோ வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காரு. அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த கோஸ்ட் ரைடு பைக்கில் வச்சுருக்காரு. ஓ, செம்மையாக இருக்குது பாருங்கள். லுக்கே செம்மையாக இருக்குது. இப்போ நான் இந்த வீடெல்லாம் கட்டணுன்னா நான் 50 வருஷம் வேலைக்கு போகணும். ஹெல்மெட் மாட்டிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். 50 வருஷம் வேலை பார்த்தா கூட எனக்கு இந்த மாதிரி வீடு கட்ட முடியாது. ஆனால் ஒரு டாஸ்க் செஞ்சதுக்காக இவ்வளோ பெருசாக வீடு கொடுத்துருக்காருன்னா பெரியவர் தான். சரி, அவரை கூப்பிட்டு பேசுவோம். ஹெல்மெட் ஃபஸ்ட்டு தூக்கி வீசிட்டு அப்புறம் பேசலாம். வண்டையெல்லாம் பிக்குதில்ல. ஹலோ, நான் தான் அஸ்வின் பேசுகிறேன். சார், எங்கேங்க சார் சாவி? எல்லா வீட்டோட சாவி, அப்பார்ட்மெண்ட் சாவி, அதுக்கப்புறம் பைக் கார் சாவி, தார் காரில் வச்சுருக்கேன், பிளாக் கலர் காரில். அந்த காரில் நீ போய் எடுத்துக்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நான் போய் எடுத்துக்கிறேன். சரி, வைங்க. இந்த வீட்டோட அப்பார்ட்மெண்ட் சாவி எல்லாமே அந்த தார் காரில் தான் இருக்குன்னு சொன்னார். சரி, நம்ம இப்போ அந்த காரில் ஏறி நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீடு தான் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அழுத்திட்டு போவோம். நம்ம தார் கார் தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். ஆனால் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக போகுது காரு. சரி, நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ பக்கத்தில் தான் இருக்குது வீடு. நான் வரப்பே உங்களுக்கு சைடில் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம போகலாம். இப்போ காருக்காரனுங்க என்னடா அப்படி வரானுங்க? புது காரில் இடிச்சிட்டனே. சரி, பரவாயில்ல. சரி, நம்ம இப்போ கார் பார்க்கிங் பண்ணிட்டு நைட்டாக நம்ம இந்த இடத்துக்கு போவோம். நைட்டில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்புறம் நைட்டு போவோம். சரி, பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டாக போகலாம். தூக்கம் நல்லா வருது. போய் ரெஸ்ட் எடுப்போம். நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரி, நம்ம இப்போ ஏர்போர்ட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம். நம்ம காலையில் ஜெயிச்ச அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நம்ம வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, கார் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம அந்த ஊர்லேயே நம்ம தான் மில்லியனரு. லைட் போட்டாச்சு. நம்ம அங்கே போய் வாங்குவோம். சரி, பார்த்துட்டு வருவோம். தூக்கத்தில் இருக்கேன். அதுதான் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம இப்போது அதுதான் பக்கத்தில் தான் இருக்குது. போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். வேறுங்க, ரோட்டில் ஒரே ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. சரி, பரவாயில்ல. உங்க பாருங்க எவ்வளோ க்ளோவாக இருக்குன்ட்டு. நைட் நேரத்தில் தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம். பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள்.
ஏரோப்ளைன்லாம் இருக்குது, வேணுங்கும் போது நம்மளே எடுத்து ஓட்டிக்கலாம். இந்த கார்லாம் பயங்கரமாக இருக்குது, கோஸ்ட் ரைடர் பைக்கில் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாம் நைட் நேரத்தில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த நிலாவை பார்த்துட்டே அந்த இடத்தையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஜெயிச்சு வாங்கியிருக்கணுமா, அது பெரிய விஷயந்தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.